வாருங்கள் நேயர்களே, கோகுலம் ஜோதிடம் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது அரசியல் ஜோதிடம் என்ற தலைப்பின் கீழ் இரண்டாவது நாளாக இந்த பதிவினை பார்க்க இருக்கிறோம். இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது திமுக கட்சியின் ஜாதகத்தினைத்தான். வாருங்கள், ஜாதகத்தினை இப்பொழுது அலசுவோம். திமுக கட்சியானது இப்பொழுது ஆட்சியில் இருக்கிறது. இப்பொழுது நடக்க போகிற தேர்தலானது மத்தியில் ஆட்சியினை அமைப்பதற்கான பாராளுமன்ற தேர்தலாகும். தமிழகத்தில் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுக கட்சியானது எப்பொழுதெல்லாம் வெற்றி பெற்றது, அப்பொழுதெல்லாம் என்ன தசை நடந்தது, ஜாதகம் எப்படி இருந்தது என்பதைத்தான் இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். திமுக கட்சியின் ஜாதகமானது மீனம் லக்னம், மீனத்தில் ராகு, மிதனத்தில் சந்திரன், கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சனி, கன்னியில் சூரியன், கேது, புதன், துலாத்தில் சுக்கிரன், தனுசுவில் குரு. மீன லக்னத்திற்கு 10 லக்னாதிபதியான குரு வலுவாக அமர்ந்து பஞ்சமகா புருட யோகத்தில் அம்ச யோகத்தினை தருகிறார். இந்த அமைப்பானது மிக பலமான அமைப்பாகும். மீன லக்னத்திற்கு அதியோகரான செவ்வாய் நீச்சம் பெற்று செவ்வாய் நின்ற வீட்டதிபதி விரைய மீறியதான் திமுக கட்சியானது நீண்ட காலம் எதிர்கட்சியாகவே இருந்திருக்கிறது. இவர்கள் ஆள்வதில் அதிக சிரமங்களையும் சந்திக்க நேரிடுவதற்கு இந்த செவ்வாய் நீச்சமடைந்ததே காரணமாகும். மீன லக்னத்திற்கு 7ஆம் இடத்தில் கன்னியில் புதன் உச்சம் பெற்று பஞ்சமகாபுருட யோகத்தில் பத்திர யோகத்தினை தருகிறார். இதுவும் மிகுந்த வலிமையான யோகமாகும். ஆனாலும் பாதகஸ்தானத்தில் புதன் வலிமை பெற்றிருப்பது சற்று கேள்விக்குறியாகும். எனவேதான் திமுக கட்சியானது கூட்டணி கட்சிகளை வெகுவாக பயன்படுத்திக் கொண்டு ஆட்சியில் அமர்கிறது. 7ஆம் இடம் கூட்டணி கட்சிகளை அடையாளம் காட்டும் வீடாகும். சரி, வாருங்கள், எப்பொழுதெல்லாம் பாராளுமன்ற தேர்தலில் தோல்வியினை சந்தித்தார்கள் என்பதை பார்ப்போம். திமுக கட்சியின் ஜாதகத்தில் சனி தசையில் ராகு புத்தி நடந்த 1977 பாராளுமன்ற தேர்தலில் ஒரு இடத்தில் மட்டுமே இவர்களால் வெற்றி பெற முடிந்தது. திமுக கட்சியின் ஜாதகத்தில் புதன் திசையில் சுக்கிர புத்தி நடந்த சமயம் 1984 பாராளுமன்ற தேர்தலில் 2 இடத்தில் மட்டுமே இவர்களால் வெற்றி பெற முடிந்தது. திமுக கட்சியின் ஜாதகத்தில் புதன் திசையில் ராகு புத்தி நடந்த 1989 ஒரு இடம் கூட பாராளுமன்ற தேர்தலில் இவரால் வெற்றி பெற முடியவில்லை. திமுக கட்சியின் ஜாதகத்தில் புதன் திசையில் ராகு புத்தி நடந்த 1991 ஒரு இடம் கூட பாராளுமன்ற தேர்தலில் இவர்களால் வெற்றி பெற முடியவில்லை. திமுக கட்சியின் ஜாதகத்தில் கேது திசையில் சுக்கிர புத்தி நடந்த 1998 பாராளுமன்ற தேர்தலில் 6 இடத்தில் மட்டுமே இவர்களால் வெற்றி பெற முடிந்தது. திமுக கட்சியின் ஜாதகத்தில் சுக்கிர திசையில் குரு புத்தி நடந்த சமயம் 2014 ஒரு இடம் கூட பாராளுமன்ற தேர்தலில் இவர்களால் வெற்றி பெற முடியவில்லை. இதுவரை நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுக கட்சியானது தோல்விகளை சந்தித்த போது இவர்களுக்கு உதவாத கிரகங்களை என அடையாளம் காட்டுவது என்னவெனில் சுக்கிரன், சனி, குரு, புதன், ராகு. மீண்டும் சொல்கிறேன், இவர்களுக்கு தேர்தலில் ஒத்துழைக்காத கிரகங்கள் சுக்கிரன், சனி, குரு, புதன், ராகு. திமுக கட்சியின் ஜாதகமான மீன லக்னத்திற்கு 3, 8 ஆகிய வீடுகளுக்கு சொந்தமான சுக்கிரன் கடும் பாவி என்பதால் சுக்கிரன் தொடர்பில் இருக்கும் திசைகள், சுக்கிரன் தொடர்பில் இருக்கும் புத்திகள் இவர்களுக்கு உதவி செய்யவில்லை, உதவி செய்யவும் போவதும் இல்லை. திமுக கட்சியின் ஜாதகமான மீன லக்னத்திற்கு 7ஆம் வீட்டில் புதன் உச்சம் பெற்றிருந்தாலும் அந்த இடம் பாதக இடம் என்பதால் எந்த அளவிற்கு கூட்டணி கட்சிகள் உதவி செய்கிறார்களோ அந்த அளவிற்கு திமுக கட்சிக்கு பிரச்சனைகளை அதிகம் கொடுப்பார்கள் என்பதால் புதன் தொடர்பில் இருக்கும் திசைகள், புத்திகள் இவர்களுக்கு உதவி செய்யவில்லை. சனி சுக்கிரன் அமர்விடம் நன்றாக இருக்கிறது. ஆனால் குரு சுக்கிரன் அமர்விடம் நன்றாக இல்லை. குருவிற்கு 6-11 பாவி வீட்டில் சுக்கிரன், சுக்கிரனுக்கு 3-6 பாவியான குரு வீட்டில் குரு சுகம் இல்லை. எனவேதான் சுக்கிரன் குரு திசை நடந்த பொழுது ஒரு இடம் கூட இவர்களால் வெற்றி பெற முடியாமல் போனது. புதன் திசையில் ராகு புத்தியில் ஒருவருக்கொருவர் பாதக இடத்தில், அதாவது ராகு புதன் இருவரும் பாதக இடத்தில் இருப்பதால் திமுகவிற்கு பெரும் பின்னடைவினை தந்தது. புதன் திசையில் சுக்கிர புத்தியானது புதன் திசை லக்னத்திற்கு, அதாவது புதன் தசா லக்னத்திற்கு மாரகம், விரயம் என பாவங்களை புதன் சுக்கிரன் இருவரும் பெற்றதால் இவர்களால் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியவில்லை. சரி, இப்பொழுது என்ன திசை நடக்கிறது என்பதை பார்ப்போம். 2023 செப்டம்பர் முதல் சூரிய திசையானது தொடங்கி இருக்கிறது.
மீன லக்னத்திற்கு 6ஆம் இடத்திற்கு உரிய சூரியன் 7ல் அமர்ந்து லக்னத்தினை பார்வையிடுவதால் திமுக கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவு காணப்படுகிறது. மீன லக்னத்திற்கு 6ஆம் இடத்தில் சூரியன் திசை நடப்பதால் அரசாங்கம் வழியில் வழக்கு விவகாரங்களில் கட்சியானது பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடும். மீன லக்னத்திற்கு 7ல் அமர்ந்த சூரியன் அமர்ந்த வீட்டிற்கு 6ஆம் இடத்தோன் 12ல் அமர்ந்து 6ஆம் இடத்தினை பார்வையிடுவதும் வழக்கு விவகாரங்கள் பிரச்சனைகளை பெரிதாக்கும். ஆனாலும் குருவின் பார்வை சனிக்கு இருப்பதால் அதனிலிருந்து தப்பிப்பதற்கும் உரிய வாய்ப்புகள் ஏற்படும். எது இருப்பினும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற சூரியன் திசையானது இவர்களுக்கு பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியினை தருவதற்கு இல்லை. ஒரு சாதாரண வெற்றியினை தருமா என்றாலும் அதுவும் கேள்விக்குறித்தான். ஆனாலும் கிரகங்களின் முழுமையான ஒத்துழைப்பானது கடந்த காலங்களில் இருந்த அமைப்பானது இப்பொழுது இல்லை. எனவே திமுக குறைந்தபட்ச தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கு மிகுந்த சிரமம் காண நேரிடும். நன்றி, வணக்கம் நேயர்களே. மீண்டும் பிறிதொரு பதிவில் சந்திப்போம்.